வணக்கம் and welcome to Sprite வழங்கும் Good Morning தமிழா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். பார்த்தாலே தெரியுது பச்சை பசேல்னு இருக்கீங்க. ஆமா, நீங்க கூட வெந்நீரே ஆடை எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. இல்ல வேற நம்ம கதைக்கு போயிடலாம். சொல்லுங்க. கதைக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னோனே இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்க கதையை பத்தி ஒரு சிறப்பு சொல்லிடுறேன் நான். Okay. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பைரிங் லீடர்ஸ் பத்தின கதைகள்லாம் கேட்டதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு மனசுல எல்லாம் நிக்குமா, லைஃப்ல அந்த ஸ்டோரியில இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேட் பீப்புள் கிட்ட தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. Okay. ஸோ இந்த 1798 ல இருந்து 1801 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிரெஞ்ச் பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரூப்ஸை கூப்பிட்டு வந்து ஈஜிப்டில் நிறைய இடத்த வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க. அப்போ இந்த பிரமிட்லாம் இருக்கிறது இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அப்போ அந்த நெப்போலியன் அவர் கூட இருக்க சோல்ஜர்ஸ்லாம் வந்து நிறைய இடங்களை வந்து சுட்டு வீழ்த்துறது, அதுக்கப்புறம் நிறைய இடங்களை அழிக்கிறதுலாம் பண்ணுறதுனால அவங்க ஒரு பெரிய ஸ்பிங்க்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து படுத்திருக்கும், அதுக்கு வந்து ஒரு பெண்ணோட தலையை வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சிலை. அதுக்கு வந்து மூக்கு இருக்காது, சப்பு மூக்காயிரும் ஃபுல்லாக. அதுக்கு மூக்கு ஆக்சுவலாக ஏற்கனவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி போச்சு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, அங்கே ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ்லாம் கூட்டு போய் நெப்போலியன் வந்து அந்த இன்வேஷனை பண்ணிட்டு இருக்கிறப்போ சும்மா கோவத்தில் வந்து அந்த மூக்கை பார்த்து சுட்டாரு, அந்த மூக்கு உடனே கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பழிய போட்டாங்க. இது வந்து ரொம்ப நாளாக நம்பப்பட்டுட்டே இருந்துச்சு. நெப்போலியன் மேலே எவ்வளோ சாதனைகள் வச்சிருந்தாலும் அவர் இந்த வரலாற்று சின்னத்தை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டா இல்லை ஒரு பாயிண்டாக வச்சுட்டே இருப்பாங்க. பின்னாளில் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஆராய்ச்சிக்கு அப்புறம் வந்து பிரெஞ்ச் அரிஸ்டோகிராட்ஸ்லாம் இது வந்து எதிர்த்து ஒரு ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஈஜிப்டுக்கு அதுக்கு முன்னாடியே நடந்த இன்வேஷனில் பல மன்னர்கள் வந்துட்டு போயிருக்காங்க, அவங்கலாம் கூட இது மாதிரி டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க நிறைய வரலாற்று சின்னங்களில். அதில் தான் இந்த மூக்கை வந்து யாரோ அறுத்துட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறமா வந்து இந்த தியரியை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்து கரெக்டான தகவல்லாம் வெளியிட்டு உண்மையை தெரிவிச்சாங்களாம். ஸோ என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு உங்கள் சாதனைகளை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக செய்கிற சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்யாத விஷயங்களா கூட சேர்த்துரும். அதுக்கப்புறம் இவன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்து பட்டமே கட்டிடுவாங்க. ஸோ நம்ம செய்யாத விஷயத்துக்குலாம் புகழ அனுபவிக்கிறது வேற விஷயம், பட் களங்கம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லீடர்ஸ் கூட வந்து நடந்திருக்கு. ஸோ உஷாராக செயல்படணும். எக்ஸாக்ட்லி. உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு வந்து அப்பாற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000 நல்லது செஞ்சாலும் ஒரே ஒரு தப்பு செஞ்சாலும் வந்து உலகம் அந்த தப்பை தான் வந்து ஞாபகம் வச்சுக்கும் அப்படிங்கிறது வந்து புரிந்து வரும். எனவே ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு கதை வந்து சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து வல்லமைகள் பகுதியில் ஒரு முக்கியமான விஷயம் கத்துக்கலாம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த யோகாசனத்தோட பேர் பாரத்வாஜாசனம். பாரத்வாஜாசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருடைய இடுப்பும் எல்லாருடைய ஹிப்பும் எந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குமோ அந்த மாதிரி உங்களை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக ஆக்கக்கூடிய ஒரு யோகா இதுதான். அகெயின் இந்த யோகாவை, இந்த ஆசனத்தை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. புரிஞ்சுக்கங்க, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக செய்யக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை முக்கியமாக காலையிலே முடிச்சிருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பாரத்வாஜ ஆசனமும் 3 ஸ்டேஜாக பிரிச்சிருக்கோம். அந்த 3 ஸ்டேஜில் எப்படி செய்ய போகிறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் மெதுவாக. இதுதான் முதல் நிலை. இவங்க எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. இந்த வஜ்ராசனத்தில் உட்கார்றது தான் முதல் நிலை. இந்த வஜ்ராசனத்திலே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த பாரத்வாஜாசனத்தில் இது முதல் நிலை. செகண்ட் ஸ்டேஜ் எப்படி செய்யணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சைடில் ஒரு பக்கமாக நீங்கள் உட்காரணும் சாஞ்சி. இப்போ பாருங்கள், ஒரு பக்கமாக சாஞ்சி உட்காந்துட்டாங்க. உங்களோட கால்கள் 2 கால்களும் வெளியில் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இதே போஸ்டரில் நீங்கள் உட்கார்ந்தா போதும். செகண்ட் ஸ்டேஜில் இந்த போஸ்டரில் உட்காருங்க. பாருங்கள், கால்கள் இந்த மாதிரி வெளியில் எடுத்து இந்த மாதிரி உட்காரணும். இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். இது வந்து 3வது நிலை. இது இந்த தேர்ட் ஸ்டேஜ் வரும்போது சைடில் ட்விஸ்ட் பண்ணணும். பாருங்கள், சைடில் நல்லா ட்விஸ்ட் பண்ணுவாங்க பாருங்கள். உங்களுடைய ரைட் ஹேண்டை எடுத்துகிட்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டை முட்டி மேலே வச்சுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். இதுதான் 3வது நிலை, தேர்ட் ஸ்டேஜ். இந்த தேர்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு எப்போ வரணும்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் பண்ணுங்கள், செகண்ட் ஸ்டேஜ் ஒரு 2 நாள் பண்ணுங்கள். உங்கள் பாடி ஃப்ளெக்சிபிளாக ஆகிடுச்சுன்னா தேர்ட் ஸ்டேஜ் வந்துடலாம் கண்டிப்பாக. இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப்பு கால் ஃபுல் ட்விஸ்டிங் ஆகுது. ஃபுல்லாக உங்கள் ஹோல் பாடியே நல்லா வளையுது இல்லைங்களா. உங்களோட ஹிப் வளையுது தேவையில்லாத இடத்துல. இப்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஃபேட்டு வந்து சேருதுன்னா உங்களோட இடுப்பு பகுதியில் சேருது, தைஸில், பேக்கில், இங்கெல்லாம் தான் சேருது. ஸோ உங்களோட பாடியில் இருக்க ஃபேட் கண்டென்ட்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆக்கணும்னா இது ரொம்ப முக்கியமான ஆசனம். பாரத்வாஜ ஆசனம்ன்றது ஃபேட் கண்டென்ட்லாம் நல்லா குறையும். அதுக்கான ஒரு ஆசனம் தான் அது. ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆசனம்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம அந்த பாரத்வாஜ ஆசனத்தை 3 ஸ்டேஜாக பிரித்து எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். பண்ணலாமா? இது ஸ்டேஜ் 1. வஜ்ராசனத்தில் உட்காரது தான் ஸ்டேஜ் 1. அப்படியே சைடில் உட்காரது ஸ்டேஜ் 2. அப்படியே சைடில் உட்காருங்க. இதுதான் ஸ்டேஜ் 2. இந்த மாதிரி உட்காரது தான் ஸ்டேஜ் 2. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி பேர் இப்படி தான் உட்காருவீங்க. இப்போ ஸ்டேஜ் 3 போகலாம். இப்போ ஸ்டேஜ் 3 இந்த மாதிரி உட்காடுறோம்.
நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சைடில் வலது கை எடுத்துகிட்டு வந்து ட்விஸ்ட் பண்ணுங்கள். நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதே போஸ்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 10 கவுண்டோட ஆரம்பிப்போம். அப்புறம் மெதுவாக 30 கவுண்ட் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போது பார்த்துட்ருக்கிற இந்த பாரத்வாஜ் ஆசனம், இதை நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹிப் பெயின்லாம் வரா மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக பயப்படாதீங்க. இந்த உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் வருதோ அந்த செகண்டில் ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டோன்ட் ப்ரொசீட். யாரையாவது வச்சு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் அதை செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பாடியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், அதனால் என்னால் ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ண முடியாதுன்னு. ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. எத்தனையோ வீடியோஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ரொம்ப நல்லா வெயிட் அதிகமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கும். உங்களுக்கு டெய்லி கண்டிப்பாக கீழே உட்காரணும். நம்ம ஆல்ரெடி நிறைய யோகாவை பார்த்துருக்கிற மாதிரி இந்த போஸ்டரில் டெய்லி நீங்கள் உட்கார உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதனால் டெய்லி கண்டிப்பாக கீழே உட்காரணும். அதனால் இந்த பாரத்வாஜ் ஆசனத்தை நீங்கள் பண்ணும்போது, ட்விஸ்டிங் பண்ணும்போது நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். வல்லமைக்குள் பகுதியில் இன்னைக்கு பரத்வஜாசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதற்கு கேள்விப்படாத ஒரு டேர்மில் சூப்பரான ஆசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்களோட ரிலேட் ஆகுது. ஸோ அந்த பேருக்கு உண்டான மீனிங் இந்த மாதிரி வந்து ஒரு வேர்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கிற விஷயமா நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கிறது ஒரு ஆசனம் மட்டும் இல்லை, அதையும் சார்ந்த நிறைய விஷயங்கள் அப்படின்னு நம்ம எக்ஸாக்ட்லி. ஆனால் கற்றுக்கிறதோட வந்து லிமிடேஷனை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து செட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்ம வந்து கேள்வி நம்மளும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவை இல்லையா? ஸோ ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. நம்மளுடைய டயட்ல வந்து இந்த ஒரு கிரீன்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலாக வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டேஸ் அண்ட் வெட்னஸ்டேஸ் தான் வீட்டில் அதிகமாக இருந்தது அசைவ உணவுகள் சாப்பிட்றவங்க. சண்டேயும் வெட்னஸ்டேயும் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டில் வந்து அசைவம் வந்து செய்வாங்க. அந்த சமயத்தில் வந்து காய்கறிகளை வந்து அவ்வளோ வந்து சேர்த்துக்கவே மாட்டாங்க. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெவி லோட் ஆஃப் ஃபுட் வந்து இருக்கும். அதனால் வந்து இந்த டைஜஷனில் வந்து நிறைய பிரச்சனைகள் இது மாதிரி வந்து நிறைய சொல்கிறாங்க. பட் எந்த ஒரு டயட் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு மிக்சர் ஆஃப் கிரீன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல வந்து டாக்டர்ஸ் வலியுறுத்துவாங்க. நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட்டுங்க. என்னைக்கெல்லாம் வீட்டில் நல்லா சாப்பாடு செய்கிறாங்களோ அன்றைக்கெல்லாம் வீட்டுக்கு யாரையுமே கூட மாட்டாங்க, இல்லை யாராவது வராத அன்னைக்கு பார்த்து இது மாதிரி செஞ்சுருவாங்க இல்லையா? நீங்கள் யாரை மனசில் வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிறது வந்து புரியல. பட் கீரைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து உணர்த்துற மாதிரி தான் இன்னைக்கு தனிகாச்சலம் அவர்கள் வந்து முருங்கைக்கீரை பற்றி பேச போகிறாங்க. பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. உணவே மருந்து என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் வந்து முருங்கைக்கீரையை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த முருங்கை அப்படின்னு சொன்னோடனே பாக்கியராஜின் ஞாபகம் எல்லாருக்கும் வரதை நம்ம தவிர்க்க முடியாது. ஒரு படத்தில் வந்து இது ஒரு காயக்கல்பா ரேஞ்சுக்கு வந்து அந்த படம் முழுக்க அந்த முருங்கைக்காயை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த ஆண்மை சக்திக்கும் முருங்கைக்காய்க்கும் என்னையா சம்மந்தம்? காய் நீட்டாக இருக்குது, கட் பண்ணி நம்ம சாப்பிட்றோம், அப்போ சாப்பிட்றதுனால ஆண்மை எந்த அளவுக்கு அது பெருகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதில் கேள்வியாக கூட கேள்வி கணைகளை தொடுக்கலாம். ஆனால் வந்து இந்த முருங்கைக்காய் மட்டும் இல்லை, இயற்கையாக விளையக்கூடிய காய்கறிகள் கீரைகளை நம்ம முறையாக சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது அப்படின்னு இல்லாமல் நம்முடைய இளமையும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த முருங்கைக்காய்க்கும் இந்த ஆண்மைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்காயில் முருங்கைக்கீரையில் நிறைய இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதே மாதிரி கால்சியம் சார்ந்த சத்துக்களும் நிறைய இருக்குது அப்படிங்கிறத ஒரு விஞ்ஞான உண்மை. அப்போ இந்த கால்சியம் இரும்பு சத்து எல்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த முருங்கைக்கீரைகளை முருங்கைக்காயை நம்ம உணவாக சாப்பிடுகின்ற போது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உடல் ஆரோக்கியத்தை அது மேம்படுத்துகிறது. குறிப்பாக எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. குறிப்பாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்து உற்பத்தி அப்படிங்கும்போது விந்து உற்பத்திக்கு நாகசத்து துத்தநாகம் சிங்க்னு சொல்லுவோம். அந்த துத்தநாகமும் கால்சியமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ துத்தநாகமும் கால்சியமும் இந்த முருங்கைக்கீரையில் முருங்கைக்காயில் நிறைந்து இருக்கிறதுனால அது ஆண்மை சக்தியை பெருக்கக்கூடிய விஷயமாக கூட
அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரோக்கியமான மனிதர்கள், அது குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இதை வந்து தொடர்ச்சி முறையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழர்களுடைய உணவு இன்றைக்கி உலகம் முழுக்க இயற்கை உணவில் சக்கப்போடு போடுது. அதுவும் குறிப்பாக அந்த முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்கள் இப்போ இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஃபாரினுக்கு, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போ இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்டாக எடுத்து அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நம்முடைய சிகிச்சையிலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மொரிங்கா அப்படிங்கிற பேரில் இந்த முருங்கை கீரையை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். இதில் மிக அற்புதமான விஷயம் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்த எண்டோசல்ஃபான் அப்படிங்கிறது, அந்த எண்டோசல்ஃபானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விவசாய நிலங்களில், முந்திரி காடுகளில் எல்லாம் வந்து எண்டோசல்ஃபானை கணக்கு வழக்கு இல்லாமல் நம்ம அடிச்சிட்டோம், உரங்களை அடித்தோம். விவசாயம், இயற்கை விவசாயத்துலேருந்து இந்த மாதிரியான ரசாயன விவசாயம் மேற்கொள்ள ஆரம்பித்து அந்த எண்டோசல்ஃபான் வந்து அந்த உணவுப் பொருட்கள்லையும் அரிசியில், சோத்தில் கலந்து விட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அப்போ அந்த எண்டோசல்ஃபான் மருந்தடித்த உணவை நம்ம சாப்பிடுகின்ற போது நம்முடைய உடம்பில் வந்து விந்து அணுக்களுடைய அந்த நீந்தும் தன்மை, அதனுடைய மொட்டிலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது டேமேஜ் பண்ணிடும், அழித்திடும், அதனுடைய வீரியத்தையும் குறைத்து விடும். அப்போ அந்த எண்டோசல்ஃபான் மருந்தடித்து அதில் விளைந்த காய்கறிகளை, பழங்களை, கீரைகளை, அரிசியை சாப்பிடக்கூடிய மக்கள் இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகிற நிலை வந்து ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த நிலையில் இந்த நம்ம முருங்கைக்கீரையை, முருங்கைக்காயை உணவில் நிறைய சேர்க்கின்ற போது அந்த எண்டோசல்ஃபான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்டோசல்ஃபானை முறிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாகவும் இந்த கீரை இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஆச்சரியமான, அதிசயமான ஒரு உண்மை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த முருங்கையினுடைய பூ, அந்த பூவை பொறுத்த வரைக்கும், முருங்கைப்பூ அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான மருத்துவ பயன் வாய்ந்த ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் வந்து மூட்டுவாதம் இருக்கிறது, எலும்பு தேய்மானம் இருக்கிறது, ஜாயின்ட் பெயின் இருக்கிறது, முடக்குவாதம் இருக்கிறது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த முருங்கைப்பூவை இரவில் பாலில் வேக வைத்து அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூட்டு சார்ந்த பிரச்சனையை குணமாவதை நம்ம பார்க்க முடியும். நாங்கள் இந்த முருங்கை மரத்தினுடைய பட்டையிலேருந்து சாறு எடுத்து அந்த சாரை வந்து நாங்கள் சோரியாசிஸை குணமாக்குவதற்கான மருந்துகளையும் நாங்கள் சேர்த்து வருகிறோம். அந்த மாதிரி சேர்க்கின்ற போது இந்த சோரியாசிஸ் நோய் குணமாவதையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. அதனால் இந்த முருங்கை என்பதை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான, அருமையான, மருத்துவ குணம் வாய்ந்த கீரை. நம்ம இந்த முருங்கை கீரையை உணவாக, அதுவும் எளிதில் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு கீரையாக இருப்பதால், இன்னும் கேட்டிங்கன்னா முருங்கைக்காய் இன்றைக்கி ரொம்ப டேட் சீப்பாக மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் உணவாக எடுத்துக்கொள்கின்ற போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எப்பவுமே நல்ல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட காம்பவுண்ட்குள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து இந்த மாங்காய், முருங்கைக்கீரை இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எத்தனை தடவை நீங்கள் வந்து இறுக்கி வச்சு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இதுலேருந்து புரியுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்காகவே வந்து காம்பவுண்ட் நல்லா ஹைட்டாக வந்து கட்டி வச்சுருவாங்க. எப்படி இருந்தாலும் இவங்க யாரும் வந்து எடுக்கக்கூடாது. ஆனால் அந்த இடத்துலையும் வந்து கில்லாடியாக வந்து நிறைய ட்ரிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் பொதுவாக என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மரங்களுக்கு வந்து உணர்வுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ ரீசெண்டாக கூட வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து செடி கூட வந்து பேசுவாங்க, மரங்கள் கூட வந்து பேசுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உங்களுடைய மரத்தில் வந்து காய்ச்ச வந்து ஒரு பழமோ காயோ இல்லை வந்து கீரைகளையோ நீங்கள் வந்து எடுத்து இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்கும் பொழுது அது அந்த மரத்துக்கு வந்து தெரியுமா. ஸோ நம்ம மூலமா இவங்க வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜினாலேயே அதிகமான காய்கனிகளை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மை பொய் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் விடுங்க. ஜென்ரலாக ஷேரிங் இஸ் கேரிங் இல்லையா? ஆனால் அந்த திருடின மாங்காலாம் இப்போ என்னங்க பண்ணுறது? அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி, ஏன்னா அது திருட்டு பொருள். இது வந்து நாம வந்து பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்து கொடுக்குறோம். ஓகே, கேட்டா அவங்களே பறிச்சு தருவாங்க, யாரும் எடுக்காதீங்க. பட் இதே மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு பறிச்சு தரதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஒரு சின்ன பிரேக் தான், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நிறைய பகுதிகளை பார்க்கலாம். இது உங்களோட குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. ஒபெசிட்டி இஸ் a big problem அப்படின்னு வந்து நம்ம தினம் வந்து பேசிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா
5 பேர்ல ஒருத்தர் வந்து கண்டிப்பா வந்து ஒபிசிட்டினால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். அதாவது வந்து உலகத்துல இருக்கிற மொத்த கண்ட்ரீஸ்ல வந்து இந்த டாப் 5 கண்ட்ரீஸ் ஒபிசிட்டினால வந்து பாதிக்கப்பட்ட மக்களை கொண்ட டாப் 5 கண்ட்ரீஸ்ல வந்து நம்மளுடைய கண்ட்ரியும் வந்து இருக்கு அப்படிங்கிறது ஒரு சோகமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லையா? நிச்சயமா. அதாவது இந்த மது அருந்தறத பத்தி நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சேன். எல்லாருமே டயட் ஃபாலோ பண்றவங்க கூட இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அதுல வந்து மேலை நாடுகள்ல பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நாடையும் ஈஸியாக கம்பேர் பண்ணி சொல்லிடலாம். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 நாள்ல வந்து அவங்க எடுத்துக்கூடிய டயட்ஸ் அப்படிங்கிறது இந்த மது கூட அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களோட கண்ட்ரோலே இல்லாமல் போயிடுது. ஸோ எல்லாருமே அந்த ஒரு வாரத்தில் வீக் டேஸில் ஃபுல்லாருமே டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வீக்கெண்ட்ஸ் வந்தால் எவ்வளோ டயட்டை ஃபாலோ பண்ணாங்களோ அதுக்கும் சேர்த்து அவங்களே பங்கம் விளைவிச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒபிசிட்டியும் சரி, நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த ஒரு பேரலனா இந்த டயட் பேட்டர்னும் சரி, எல்லாமே ஒரு மிஸ்டேக்னா வந்து இங்க இருக்கிற இந்த காலகட்டத்துல ட்ரிங்கிங் பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் எல்லா பேட்டர்னுமே இங்க வந்து கொலாப்ஸ் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வர மாதிரி டேஸ்ட் டு ஹெல்த்தி பகுதியில் வந்து திவ்யா செந்தில் அவர்கள் நம்மளுக்காக நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் புது புது விதமான வித்தியாசமான உணவு வகைகள் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு உணவு வகை தான், போஹா குல்கந்த் பால்ஸ். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அவல், ரோஜா குல்கந்த், தேன், நெய், நட்ஸ். இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா அவல் அப்படிங்கிறது வந்து நம்ம சாலட் மாதிரியோ இல்லை வந்து இந்த மாதிரி கர்டு யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அவல் வந்து ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். அந்த அவல் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ரோஜா குல்கந்த் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து தேன். ஆல்ரெடி குல்கந்தில் வந்து நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவுக்கு நட்ஸை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஒரு ஃப்ளேவரிங்காக கொஞ்சமாக நெய். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து குல்கந்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அப்படியே குல்கந்தாக தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டமாக கூட பண்ணி சாப்பிட்லாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே ஒரு பால் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து அவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹைலி ஃபைபர் அண்ட் வந்து கார்போஹைட்ரேட் ரிச் ஒரு ஃபுட்டு. இதில் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுல நெய் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். இது தேவையில்லை அப்படின்னா நம்ம நெய் கூட அவாய்ட் பண்ணிடலாம். இதை வந்து இப்படி பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அவல் வந்து ஊற வச்சு இப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பொடி மாதிரி பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான போஹா குல்கந்த் பால் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் திவ்யா செந்தில். உணவு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசி இல்லாதப்போ நம்ம உணவு பார்க்கறதே இல்லை இல்லையா? எப்போவுமே இந்த போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் ஃபுட்டு தான். ஒரு மனுஷன் மற்ற எல்லா விஷயத்தையும் வேணும் சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபுட்டை பற்றி எப்போ சொன்னாலும் நம்மளுக்கு வந்து சலிக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸோட அண்ட் டெய்லி அவங்க ரிசர்ச்லாம் பண்ணி புது புது விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ரெசிபிஸாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம், அதை வந்து ஹெல்த்தியாகவும் எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொல்ல போகிறாங்க. பட் நாங்கள் இவங்களுக்கு இப்போ டைவர்ஸான விஷயங்கள்லாம் வந்து வச்சுட்டு இருக்கோம் அடுத்த பகுதியில். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் வந்திருக்கு. இது உங்களோட குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். நம்ம வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹெட்லைன்ஸில் வந்து சில நியூஸ் வந்து பார்த்துருப்போம். பட் அவ்வளோ வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கு அந்த ஹெட்லைன்ஸில் வந்து நியூஸோடைய பேக் அண்ட் ஸ்டோரிஸ் பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஓய்வு பெற்ற ஸ்பீக்கர் கலைமூர்த்தி அவர்களால் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. அதாவது நம்மளோட பிரதமரை கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் கூட நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு வாட்டி அசாசினேட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு கேஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற போலீஸ்லாம் கூட கம்பேர் பண்ணுறப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ் அவ்வளோ லீனியண்ட்டாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை இன்னைக்கு வரைக்கும் சால்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் அதில்
வந்து புது புது தகவல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக அந்த பாம்பு வைக்கிற மாதிரியான கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைட்ல இருந்து அணுகுவாங்க. அதோட ஆங்கிள்ஸ்லாம் வந்து யார் வச்சிருப்பா, எந்த அமைப்பை வச்சிருப்பாங்க, எந்த காரணத்துக்காக வச்சிருப்பாங்க, யாரை கொல்றதுக்காக, அதோட ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படிதான் வந்து தமிழகத்தில் அப்பப்போ நிறைய பாம்பு பிளாஸ்ட்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ வரலாற்றில் மறக்கவே முடியாத ஒரு பாம்பு பிளாஸ்ட் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலிமூர்த்தி அவர்கள் அந்த கேஸை பற்றி ஒரு ஸ்டோரியாக இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாரு. இன்னைக்கு அதை பற்றி ஸ்டார்ட் பண்ணி புது தகவல்லாம் என்ன சொல்றாரு அதை பற்றி அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருப்பது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து பலப்படுத்தப்படும். அதற்கு காரணம் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்று தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் என்பதனால் வேறு பிரச்சனைகள், மத சம்பந்தமான பிரச்சனைகள், தவறான புரிதல்களினால் ஏதேனும் நடந்து அது சட்டம் ஒழுங்கை பாதித்து சட்டத்தை மதித்து நடக்கின்ற எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாதே என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக செய்யப்படுகின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த உண்மையாகவே பாபர் மசூதி இடித்த நாளில் கூட வட மாநிலங்களில் ஏற்பட்ட அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு காரணம் நான் என்னன்னு நினைப்பேன்னா, செப்பு மொழி 18 உடையாள், சிந்தனை ஒன்றுடையாள் அப்படிமா. ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று கூறிய பாரதி பிறந்த மண் இது. இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய வரைக்கும் நான் சொல்லுவேன், ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் ஏற்படுற சின்ன சின்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை தவிர எல்லோருமே, எல்லா மதத்தினருமே, எல்லா இனத்தவருமே நாம் அத்துணை பேரும் சகோதரர்கள் என்ற எண்ணத்தோடு தான் வாழ்கின்றோம். ஏனென்றால் எல்லோரும் தமிழர்கள். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு, அன்பே அவனது வழியாகும், அமுதே அவனது மொழியாகும் அப்படின்னு பாரதிதாசன் சொன்னார். அதன்படி தான் நம்ம நடக்கிறோங்கிறது நான் நினைக்கிறேன், காவல்துறை அதிகாரியாக பல பேரை பார்த்ததுலேருந்து. ஒரு டிசம்பர் 6ஆம் தேதி நீங்களும் அது மாதிரி தான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்து இதெல்லாம் நான் முன்னாடி சொல்கிறேன். வேறு எந்த காரணத்திற்காகவும் இதை நான் பதிவு செய்யவில்லை. மத நல்லிணக்கம் தொடர வேண்டும் என்பதற்காகவே இதனை பதிவு செய்கின்றேன். ஒரு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திருச்சியில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் குண்டு வெடிச்சிச்சு காலை நேரத்தில். அதே நேரத்தில் ஈரோட்டில் காசர்கோடு ரயில்வே ஸ்டேஷனில் தென்னகத்தில் 3 இடங்களில் காலை நேரத்திலே, விடிய காலை நேரத்திலே ட்ரெயின் வந்து ஜங்ஷனில் நிற்கும்போது 3 இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஒரு அரை மணி நேர வித்தியாசத்தில் குண்டு வெடிச்சிச்சு. அந்த குண்டு வெடித்த இடத்தை பார்த்த பிறகு தெரிந்து கொண்டது உள்ளபடியே அவர்களுடைய நோக்கம் தங்களுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பது தானே ஒழிய யாரினுடைய உயிரையும் போக்க வேண்டும் என்பது அல்ல என்பதும் அந்த குண்டு வெடித்த சூழ்நிலையை பார்த்த காவல்துறை அதிகாரிகள் உணர்ந்ததாகவே நான் நினைத்தேன். அந்த நேரத்திலே திருச்சியிலே புலனாய்வு பிரிவு என்று புதிதாக தொடங்கப்பட்டு அதனுடைய பெயர் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், நுண்ணறிவு பிரிவுன்னு சொல்லுவாங்க சுருக்கமாக சொல்லணும்னா. அது இல்லாமல் தனிப்பிரிவுன்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து தகவல்கள் சேகரிக்கின்ற பிரிவு. இன்றைக்கும் அது இயங்குது. இந்த நுண்ணறிவு பிரிவு வந்து இப்போ வந்து ஸ்பெஷல் டிவிஷனுங்கிற பேரில் இயங்குது. அப்போது நான் முதல்ல வந்து சட்டம் ஒழுங்கு காவல்துறை அதிகாரியாக பார்க்கப்பட்ட நான் புலனாய்வு பிரிவிலே அடியெடுத்து வைத்த நேரம். இந்த வழக்கு நடந்த பிறகு அந்த சம்பவ இடத்தை பார்ப்பதற்காக சென்றவர்களில் நானும் ஒருவன். இந்த வழக்கை கண்டுபிடிப்பதற்காக, இதை போன்ற வழக்குகள் திரும்ப நடந்துவிடக்கூடாது என்பதற்காக, தமிழகத்திற்கு இது முக்கியமான வழக்கு என்ற காரணத்தினால் பல இடங்களிலே பல குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொருவரும் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதிலும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்று சொல்லுவார்கள், குற்றங்கள் நடவாமல் தடுப்பதிலும் மிகவும் மும்முரமாக பணிபுரிந்த நேரம் அது. அந்த நேரத்தில் என்னுடைய காவல்துறை அதிகாரி என்னை அழைத்து எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன என்று சொன்னால், இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் S2ங்கிற ஒரு கோச்சில் குண்டு வெடிச்சிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னது, இந்த S2வில் யாரெல்லாம், அது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்,
32 பேர் அதில் பயணம் செஞ்சுருக்கிறாங்க அன்றைக்கு. இந்த 32 பேருனுடைய அட்ரஸையும் கலெக்ட் பண்ணி அதில் இதை யார் செஞ்சுருப்பா, ஏன்னா ரிசர்வேஷன் பண்ணாதவன் வந்து அந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறது இயலாத காரியம்னு நமக்கு தெரியும் பொதுவாக, என்று எனக்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. சென்னையில் வந்து ஆரம்பித்து திருச்சி வரைக்கும் யாரெல்லாம் டிக்கெட் பதிவு பண்ணியிருந்தாங்க, எந்தெந்த ஊருக்கு பதிவு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு அட்ரஸாக கலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் நேராக போய் பார்த்து நான் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் எலிமினேஷன் ப்ராசஸ்ம்பாங்க. அட்ரஸை வெரிஃபை பண்ண வேண்டியது, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்க வேண்டியது, அவங்க குண்டு வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்க வேண்டியது, இல்லைன்னா அவங்கள விட்டுற வேண்டியது. இப்படி பார்த்தா 32 பேரும் அதில் பயணம் செய்தவர்களுடைய அட்ரஸ் இருக்குது. 32 பேரும் நல்லவர்களாக இருக்கிறாங்க. யாருமே குண்டு வச்சதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் குண்டு வெடித்தது S2 கம்பார்ட்மெண்ட்டில். சரி, S1ஐயும் S3ஐயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான பொறுப்பை நானே ஏற்றுக்கொண்டு S1 அதில் எவ்வளோ பேர்னு பார்த்தா 41 பேர் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த 41 பேருனுடைய அட்ரஸையும் எடுத்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணால் 40 பேருனுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்குது. ஒருத்தருடைய அட்ரஸ் மட்டும் தவறாக இருக்குது. அது வந்து ஃபேக் அட்ரஸ். அந்த அட்ரஸ் போனால் அந்த மாதிரி ஆள் இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட பெயரிலே அந்த டிக்கெட் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. S3ஐயும் பார்த்தோம், அதுலேயும் எல்லாம் சரியாக இருக்குது. உடனே நான் என்னுடைய அதிகாரியை சந்தித்து, சார் இந்த மாதிரி இதில் வந்து ட்ராவல் பண்ண ஒருத்தன் அட்ரஸ் வந்து ஃபேக் அட்ரஸாக இருக்குது அப்படின்னோடனே எல்லாருடைய எண்ணமும் என்னவாக இருந்துச்சுன்னா, அது S1ல் ட்ராவல் பண்ணவனுடைய அட்ரஸ் தானே தப்பாக இருக்குது, குண்டு வெடித்தது S2 தானே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்த நேரத்தில் நம்ம அந்த யார் அட்ரஸ் தப்பாக இருக்கோ அவன்தான் குண்டு வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஆனால் ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு தொடர்ந்து உள்பக்கம் நடந்து போகிற மாதிரி சில கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ட்ரெயினில் அந்த மாதிரி இல்லை. அப்போது நான் உடனே நினச்சேன், இதில் பயணம் பண்ண ஒரு நபராகத்தான் இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனதிலே பட்ட காரணத்தினால் தொடர்ந்து இந்த விசாரணையை நாம் செய்வதா என்று உயரதிகாரிகளிடம் சென்று கேட்டேன். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது உங்கள் பொறுப்பு, திருச்சியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அந்த புலன் விசாரணை என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த புலன் விசாரணையை நான் தொடர்ந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடித்தோமா இல்லையா என்பதை நாளை உங்களிடம் கூறுகிறேன். இன்று இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம். ஓகே, ஒரு குண்டு வெடிப்பு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காரணம் யார் அதை வச்சிருப்பா, தீவிரவாதிகளா இல்லை தனிப்பட்ட முறையில் யாராவது வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கில் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனை வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நாள் ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது அப்படின்னா அங்கே உயிர் சேதம் முதல்ல ஏற்பட்டுரும். அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிதாபக்குரிய நிலைமையில் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து எவாக்குவேட் பண்ணணும், அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு ஹேஸ்ட் சுச்சுவேஷனில் போயிட்டு தடயங்களை வந்து சேகரித்து யார் அதை வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகளுக்கு என்றைக்குமே ஒரு சேலஞ்சான விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த பாம் பிளாஸ்ட் பற்றி வந்து திரு கலியமூர்த்தி அவர்கள் சொல்லும் பொழுது ரீசெண்டா நான் பார்த்த நீர்ஜா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. இன்ஃபேக்ட் அது ஒரு ட்ரூ ஸ்டோரி இல்லையா, அதை வந்து படமா வந்து எடுத்திருந்தாங்க. ஃப்ளைட்ல போறப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட். ஆமா, சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏரோஸ்ட்ரெஸ்ஸா இருந்த அவங்க தான் நீர்ஜா அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் வந்து அங்க இருந்த நிறைய பேரை வந்து சேஃபா அந்த தீவிரவாதிகள் கிட்ட இருந்து அவங்க வந்து ரெஸ்கியூ பண்றாங்க. சோ ஒரு ஒரு தனி மனிதனால நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அந்த திரைப்படம் இருந்தது. குண்டு வெடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே உலகளாவிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டு வெடிப்புலாம் எங்கே நடக்கிறப்போ அந்த பொதுமக்கள் சைடில் இருக்கவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை மற்ற குற்ற சம்பவங்களை பார்த்து ஒதுங்கி போகிற மாதிரி அவங்க ஒதுங்கி போகிறது இல்லையா. ஏன்னா ஒரு க்ரௌட் மென்டாலிட்டி அப்படிங்கிறது ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்க போகுது அப்படின்னாலே வந்து சைக்காலஜிக்கலாக மாறிடுதான். எப்படி எல்லாருமே சேர்ந்து யுனைட்டடாக அந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ணலாம், எப்படி அந்த தீவிரவாதியை எதிர்கொள்ளலாம், அந்த பாமை வந்து எப்படியாவது எடுத்து வெளில போடலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை சுற்றி வந்து நடந்திருக்கு. இதை பற்றி கேசஸ்லாம் நீங்களே வந்து சும்மா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உலகத்தை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றி நியூஸ் சொல்ல போகிறோம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது உங்களோட குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்பிரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. செய்தி துளிகள்ல வந்து இன்னைக்கு நம்மளுடைய நேஷனல் அனிமல் டைகர் பத்தின ஒரு சேடான நியூஸ் தான் கத்துட்டு இருக்கு. சேடான நியூஸா? அப்பதான் காப்பாத்திட்டாங்க, சேவ் த டைகர் கேம்பெயின்லாம் முடிய போகுது அப்படிலாம் சொன்னாங்க. சேவ் த டைகர் ஓகே, பட் வேற விதத்துல தானே அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம்.
செய்தித்துறைகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டைகர் பற்றி தான் எனக்கே கேட்கணும்னு ஆவலாக இருக்கு. என்னங்க சேட் நியூஸ் டைகரை பற்றி? என்னதாங்க ஆச்சு அப்படிங்க வந்து சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, என்னதான் இவங்க வந்து சேவ் த டைகர் அப்படி இப்படின்னு பயங்கரமா வந்து ஒரு பக்கம் டைகர்ஸ்க்கு வந்து ஆதரவா வந்து நிறைய கேம்பெயின்ஸ் நடத்தினாலும், இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய நேஷனல் அனிமல் டைகரை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாடு இந்திய நாட்டுல வந்து போச்சிங் அதிகமா வந்து பண்றாங்களாம். இன்ஃபேக்ட் உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இது மாதிரி வந்து போச்சிங் அப்படிங்கிறது வந்து நடக்குது அப்படின்னாலும், நம்மளுடைய நாட்டில் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து உலகம் முழுக்க நடக்கிறதுல 50% வந்து நம்மளுடைய நாட்டில் தான் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு நேஷனல் அனிமல் அண்ட் அதை வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் வந்து இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் வந்து இந்த போச்சிங் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலா டைகர் அண்ட் அதை சார்ந்த ப்ராடக்ட்ஸை வந்து தயாரிக்கிறதுக்காக வந்து இல்லீகலா வந்து இந்த டைகர்ஸை வந்து கொன்று அதோட தோல் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இது வந்து கவர்மெண்டோட கண்ணுக்கு வந்து வராம எப்படி வந்து தப்பிக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து இருக்கு. சேவ் த டைகர் அப்படிங்கிற கேம்பெயின்ல இந்த போச்சிங் அப்படிங்கிறதான வந்து ஒரு பிரதானமான ஒரு விஷயமா அந்த லிஸ்ட்ல வந்து இருக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு வந்து நிறைய இடத்துல நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதாவது டைகர்ஸை கண்காணிக்கிறதுக்கு வச்சு கேமராவே நம்ம ஆளுங்க அள்ளிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கேமராவை தேடி இந்த பக்கம் ஒருத்தவங்க போயிடுவாங்க, அப்புறம் டைகரை சுடுறதுக்கு இந்த பக்கம் ஒருத்தவங்க வந்துருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக வந்து நம்ம ஊர்ல அந்த போச்சிங் அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டைகரோட ஹேபிட்டை சுருங்கிட்டதால் தான் அது வாழ்வாதாரம் ரொம்ப வந்து சின்னதாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் எனிவே எல்லாரையும் லைட்டாக கொஞ்சம் சோகமாக்கிருப்போம். ஒரு என்டர்டைன்மெண்ட் நியூஸ் ஒன்று எடுத்து விடலாம். இந்த எப்பவுமே இந்த ரெஸ்லிங் அப்படிங்கிறது வந்து டிவியில் சின்ன வயசுலேருந்தே நம்மளாம் பார்த்து அதெல்லாம் வந்து ட்ராமாட்டிக்காக ஏற்கனவே வந்து செட் பண்ணி வச்சது அப்படின்னு தெரிஞ்சா கூட இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ரசிகர்கள் வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் ரீசெண்டாக இப்போ நடந்த ஒரு ரெஸ்லிங் மேட்ச் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மட்டும் இல்லாமல் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அதை பற்றியே வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கம்பேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து போயிட்டு ரிட்டையர் ஆகிட்டு திருப்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அப்படியே ஒரு கலக்குனா அதுக்கு பேர் தான் கம்பேக் இல்லையா? அந்த மாதிரி கம்பேக் கொடுக்கறதுக்காக கோல்ட்பர்க் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் வந்து வந்தாரு. அவர் கூட வந்து பிராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல? நீங்களும் பார்த்திருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. ஐயா, அந்த பிராக் லெஸ்னர் அப்படிங்கிற ரெஸ்லருக்கும் கோல்ட்பர்க்கும் வந்து ஒரு ஃபைட் நடந்துச்சு. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் போகும். 4 அட்வர்டைஸ்மெண்ட்டாவது போடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது 2 மினிட்ஸ்ல அந்த ஃபைட்டே வந்து முடிஞ்சிருச்சான். ஸோ இருந்தாலும் சுவாரஸ்யமா இருந்துச்சு. உலகம் ஃபுல்லாக இதை வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. அன்னைக்கு அப்படின்னு பார்த்தா இன்டர்நெட்லயா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் இல்லை டிவிலன்னு பார்த்தா அதோட ரேட்டிங்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதில் என்ன வண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பிளான் பண்ணது தான், ஏற்கனவே ஃபிக்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சா கூட இன்னைக்கும் அதோட ரசிகர்கள் வந்து குறையவே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? இதுக்காகவே நான் போய் கொஞ்சம் ரெஸ்லிங் மேட்ச்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு வேணா வாங்க, நான் உங்களுக்கு இப்பவே கற்றுக் கொடுக்குறேன். நான் பார்க்கறது இருக்கட்டுங்க. நீங்க ஒயிட் ரெயின்போ பார்த்திருக்கீங்களா? ஒயிட் ரெயின்போவா? சும்மா ஏதோ மேகத்தை பார்த்துட்டு வந்து ஒயிட் ரெயின்போன்னு கதை விடாதீங்க. அட நானும் அப்படிதாங்க முதல்ல நினைச்சேன். ஸ்காட்லாண்ட்ல வந்து ஒரு ஒயிட் ரெயின்போ வந்து ஒருத்தர் வந்து போட்டோகிராஃப் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரெயின்போனா வந்து கலர்ஃபுல்லா வந்து இருக்கும், அதுதான் வந்து ரெயின்போடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னே வந்து சொல்லணும். ஆனால் இந்த ஒயிட் ரெயின்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து இந்த ஃபாக், அதாவது வந்து பயங்கர இந்த பனிமூட்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப திக்கான அந்த ஃபாக் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெயின்போ மாதிரி ஒரு ட்ரீ, அதை வந்து சுற்றி வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இந்த ரெயின்போ வந்து இருந்ததை வந்து ரொம்ப அழகாக ஒருத்தர் வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒயிட் ரெயின்போலாம் இது வரைக்கும் நம்ம யாருமே பார்த்ததே இல்லை அப்படிங்கிறதுனால வந்து செம்ம வைரலாக அந்த பிக்சர் போயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு ஃபோட்டோகிராஃபராக உங்களை அந்த மேட்டர் கிளிக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே, நிக்கி ஹேலே தெரியுமா உங்களுக்கு? இல்லை, எனக்கும் தெரியாதுப்பா. ஆனால் நிக்கி ஹேலே யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட யூஎன் அம்பாசிடரா வந்து டொனால்ட் ட்ரம்ப் நியமிச்சிருக்காராம். ஏன்னா எவ்வளோ பேர் இருந்தாலும் ஏன் நிக்கி ஹேலே வந்து செலக்ட் பண்ணாரு, அவங்களும் அவ்வளோ க்ளோஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்கும்போது நிக்கி ஹேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கராராக பேசக்கூடிய ஒரு ஆளாம். அண்ட் உலக அரங்கில் யூஎஸ்க்கு இனிமேல் வந்து ஒரு ட்ரபிள்டான டைம் இது, அவங்களுக்கு மேலே மற்றவங்க வச்சிருக்க ஒரு பார்வை வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பேச வேண்டிய ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறதுனால டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் மூவ் இது. அதனால தான் நிக்கி ஹேலேவை யூஎன் அம்பாசிடரா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் விஷயத்தை நம்ம செஞ்சாலும் நம்மளுக்காக பேசுறவங்க தான் முக்கியமான மேட்டர் இல்லையா? ஏன்னா அவங்க தான் நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட போய் அருமை பிரிவுகள்லாம் எடுத்து சொல்லுவாங்க, பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே தூது விடுறவங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாகவே வச்சுக்கணும் நம்ம. வரும் நீங்க வந்து இப்போ நடக்கிற விஷயத்தை பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த அதிபர் தேர்தலுக்கு வந்து யாரை நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம முன்னாள் பிரதமரே இப்போதானே பார்லிமெண்ட்ல பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க என்ன அடுத்த எலெக்ஷனுக்கே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது இந்தியா, அது யூஎஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020க்கான அதிபர் வேட்பாளராக வந்து கமலா ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் வந்து வேட்பாளராக வந்து வருவாங்க. அவங்க வந்தா கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் கூட அங்க இருக்கிற மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரஸ்ல கூட வந்து அவங்கள பத்தின ஆர்டிக்கல் அது இதுன்னு வந்து செம்மையா வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதிபராக இருந்த ஒபாமா அவர்களே வந்து இந்த மக்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, யார் இந்த பெண்மணி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு தொகுதியில் வந்து வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர். இவங்களுடைய அம்மா வந்து நம்மளுடைய சென்னை வாசி, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாட்டை வந்து சேர்ந்தோம். ஸோ இவங்க 2 பேருக்கும் பிறந்த கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்து பயங்கர எதிர்ப்பாக தெரிவித்து அங்கே இருக்கிற எல்லா நாடுக்கும் வந்து பயணித்து அவருடைய கொள்கைகளும் மதவாத கொள்கைகளும் வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் வந்து இப்போவே வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து பயங்கரமான ஒரு வைப்ரேஷனை வந்து
வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒபாமாவே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுதே கண்டிப்பாக இவங்க தான் அடுத்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிவே நம்மளுடைய சென்னை வாசி அப்படிங்கிறதுல நம்மளுக்கு கொஞ்சம் காலர் லிஃப்டிங்காக தான் இருக்குது. இனிவே அவங்களுக்கும் ஹேஷ்டேக்கை போட்டு ஒரு ட்ரெண்டிங்கை ஏற்படுத்தணும், அதை வச்சு கொஞ்ச நாள் என்டர்டைன்மெண்ட் ஆகணும் இல்லையா? பட் 16,000 பேருக்கு ஒரே நாளில் வேலை போச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எங்கங்க நம்மளுக்கு இல்லை, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இந்த 14,000 பேரை வந்து பார்த்தீங்கன்னா லாசன் அண்ட் டர்போ அப்படிங்கிற கம்பெனிலேருந்து ஒரே நாளில் வந்து எரடிகேட் பண்ணியிருக்காங்க. ஒரே நாளில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து இத்தனை பேரை வேலையை விட்டு தூக்குனது உலகத்திலே இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ கார்ப்பரேட் செக்டர்ஸ்க்கு, அதாவது அவங்க கீழே வேலை செய்கிறவங்கள மக்கள் அவங்களுக்கு இருக்க பவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே இருக்காங்க அப்படிங்கிற உணர்த்தும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போகிற போக்கில் நம்மளோட குளோபலைசேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் அவங்க கீழே வேலை பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாம் எப்போ வேணால் வேலையை விட்டு வெளில போக சொல்லலாம் அப்படின்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நிறைய சங்கங்கள்லேருந்து குரல்லாம் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குரலை கேட்காம நிறைய பேர் காதுக்குள்ளே விரல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் நம்மளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வந்துட போகுது அப்படின்னு நான் ஏற்கனவே யோசிச்சு தொலைநோக்கு பார்வையில் யோசிச்சு இப்போ வேலையை விட்டு நான் விவசாயத்துக்கு கிளம்பலான்னு இருக்கேன். ஆஹா, இருங்க கொஞ்சம் அமைதியா வருங்க. இப்படிலாம் வந்து நீங்க யோசிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தினம் தினம் வந்து எண்ட் ஆஃப் த ஷோல நம்ம ஒரு நல்ல ஒரு தாட் கொடுக்கணும் இல்லையா? எனக்கும் தானே அது. ஆமா, இனிமே அது உங்களுக்கும் தான். ஸோ வருணுக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஒரு நல்ல தாட் துறை காத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவா இந்த நாள் ஆரம்பிங்க. நாளைக்கு மறுபடியும் வேற்று மணிக்கு நிறைய விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாபாய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான சௌமியா அண்ட் வருண் ஆன் குட் மார்னிங் தமிழா.